ஆபிரகாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பைபிள்ல. எதுக்குன்னு சொன்னா, அந்த மனுஷன் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன். நம்ம சில நேரத்தில் என்ன நினைச்சுக்கிறோம்னா, வெறும் அவர் சொந்த தேசத்தை தான் விட்டுட்டு வந்தாரு, சொந்த தகப்பன் வீட்டை தான் விட்டுட்டு வந்தாரு, இனத்தாரை தான் விட்டுட்டு வந்தாருன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு காரியம், அவரு ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு கூட்டு போறாரு இல்லையா, கூட்டு போயிட்டு வந்த பிறகு அவங்க மனைவிக்கு தெரியுது இவர் பலி கொடுக்கறது தான் கூட்டு போனாருன்னு சொல்லி, அந்த காரியம் தெரிஞ்ச பிறகு தன் மனைவியை கூட ஆபிரகாம் இடத்துல கோவித்து கொண்டு தூரமா இருந்தாலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஈசாக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சரியா பேசலையா, அதனாலதான் அவன் எங்க போய் உட்காந்துட்டு இருப்பானா, தியானம் பண்றதுக்கு போயிருவான் அவங்க அப்பா கிட்ட கூட. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய கான்வர்சேஷனே பெருசா இருக்காது. தகப்பன் வீட்டை தேவனுக்காக விட்டுட்டான், இனத்தார தேவனுக்காக விட்டுட்டாரு, அப்புறம் சொந்த ஜனத்தை தேசத்தை விட்டுட்டாரு. இந்த பக்கம் ஆண்டவர் தானே சொன்னார் பலி கொடுக்கணும்னு சொல்லி, அது நிமித்தமா தன் மனைவியின் அன்பை இழந்தாரு, தன் பிள்ளையின் அன்பை இழந்தாரு. ஆனாலும் கடைசி பரியந்தும் கர்த்தருக்கென்றே வாழ்ந்தபடினாலதான் விசுவாசத்தின் தந்தை என்று அவருக்கு பெயர். அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு ஆபிரகாம் ரொம்ப பிடிக்கும். யாரு வந்தாலும் யாரு போனாலும் எது வந்தாலும் எது போனாலும் நிரந்தரமானது கர்த்தர் ஒருவரே என்று அவர் புரிந்து கொண்டார்.